நேயர்கள் அனைவருக்கும் பிரணவன் வணக்கங்கள். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைச்சிட்டாங்க. 2025 ஏப்ரல்ல கூட்டணி அமைச்சிட்டாங்க. 2024 பிப்ரவரியில வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே டிவிகே அலையன்ஸ் வந்து வருமா அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து பேசப்பட்டு இருந்தது. அப்போ வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படுது அப்படின்னா 80 சீட் கேட்கிற விஜய் அவங்க அந்த மாதிரிலாம் பேச்சுக்கெல்லாம் வந்து இருந்தது. தினமலர் பேப்பர்ல கூட அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் அவங்களா இப்போ வந்து அவரு ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அந்த மாதிரி தவறுதெல்லாம் வந்து யார் வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா என்ன தெரியல, குஷியானந்த அட்வைஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அவர் போட்டது உண்மைதான். 120 சீட் பாதிக்கு பாதி போட்டி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. அவரு பிஜேபிக்கே ஒரு விஷயத்த சொல்லிதான் ஆகணும், பதிவு பண்ணி தான் ஆகணும். பிஜேபிக்கு 20 சீட்டு தான் 2021 கொடுத்தாரு. இப்பயே அவரு 18% ஓட்டு எடுத்திருக்காங்க பிஜேபி. அது வாழ்த்துக்கள், பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் வந்து அவங்க தலைமையில் ஒரு அலையன்ஸ் வச்சு இப்படி ஒரு கட்சி வளர்த்துருக்காங்க அண்ணாமலைனா அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா அவங்களுக்கே இப்போ எவ்வளவு சீட் கொடுப்பாரு, ஒரு 40 சீட்டு தான் வந்து அதிகபட்சம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணி 18% ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா திரு விஜய் அவங்க வந்து டைரக்டா எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் சந்திக்க போறாரு. பை எலெக்ஷன் எதுவுமே சந்திக்கல, ஓட் பர்சன்டேஜ் காமிக்கல. ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரோட கடைசி படத்துல வந்து மைக் போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த எலெக்ஷன்லேயே வந்து சீமான் அவங்க 8% தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியான எலெக்ஷன்ல வந்து 6.5% ஓட்டு எடுத்திருந்தாரு. ஸோ வந்து 1.5% தான் இவரோட ஓட்டா, இல்லை 8% தான் இவரோட ஓட்டா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இவ்வளோ டாக்ஸ் இருக்கிறப்ப 125 சீட் கேட்டது வந்து கொஞ்சம் இதுவான விஷயம் தான். ஏடிஎம்கே டிவிக்கு அலையன்ஸ் மட்டும் அமைஞ்சிருந்தா கூட அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து அப்போ 2021 ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி கூட்டணி வந்து கொஞ்சம் நிகரான கூட்டணியா தான் இருந்தது. ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது 4% ஓட்டுல தான் வந்து இந்த கூட்டணிக்கான பிளவு இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிடிவி தினகரன் வந்து இந்த ஏடிஎம்கேல இருந்துட்டு ஏடிஎம்கே காடாஸ்க்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியாம போச்சு. அந்த ஒரு தோத்து போனாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. இப்போ வந்து என்னன்னா டிவிகேவும் ஏடிஎம்கே கூட்டணி அமையுமா அப்படின்ற பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருக்கு. டிவிகே பிஜேபி வந்து ஏடிஎம்கே பிஜேபி வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கே வந்து தரப்புல வந்து விஜய் அவங்க வருவாங்க அப்படின்றதுக்காக தான் பிஜேபி வந்து திருப்பி 2024 அந்த கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து 2023 கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து அந்த முயற்சிகள்லாம் வந்து திரும்பி பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அது வந்து திரு விஜய் அவங்க வந்து கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் துணை முதல்வர், நான் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கலாம், நம்ம ஒரு கூட்டணி வேணும், டிஎம்கே தோக்கடிக்கிறது இல்லை, டிஎம்கே அலையன்ஸ் தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு டிவிக்கில் போய் டிவிக்கில் கேட்டுருந்தாங்க. அப்புறம் கேட்டு அவங்க வரலான்றதுனால பிஜேபி கூட போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன யார் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல, பிஎம்கேல 1 இயர் ஓட்டு வந்து 2ஆ பிளவுபட்டு கிடக்கு. அது ஒரு விஷயம். இப்போ திருப்பி 2 பேர் ஒன்னா சேருவாங்களா, சேர்ந்தா அந்த அந்த இள மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வருமா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வந்து சேலம்ல வந்து திரு இபிஎஸ் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னாலே அவர் நிக்கக்கூடிய எடப்பாடி தொகுதியிலேயே வந்து 60% வந்து வன்னியர் மக்கள் தான். அவங்க வந்து எப்படி பிளவுபடுவாங்க, எப்படி என்ன இதெல்லாம் வந்து பார்க்க தான் செய்யணும். அந்த மாதிரி இருக்க பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் மட்டும் வந்து சேர்ந்திருக்கு. இப்போ என்ன பேசப்படுதுன்னா, நேத்துக்கு குமாரபாளையம்ல வந்து அவர் பேச வந்து அங்க பாருங்க அங்க பெரிய கூட்டணி வந்து அமைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அங்க வந்து ஒரு டிவிக்கே கொடி வந்து வச்சுட்டு ஒரு 2 சின்ன பசங்க நின்றுருக்காங்க. அங்க பாருங்க கொடி ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ வந்து டிவிகே ஏடிஎம்கே கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் பேசப்பட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சமிக்கையெல்லாம் வந்து காட்டுறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல டிவிகே வந்து ஏடிஎம்கேல வந்து சேருவாங்களா, கூட்டணி வந்து சேருவாங்களா அப்படின்னா அவரு ஒரு விஷயங்கள் யோசிக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். என்னன்னா நம்ம வந்து இது மாதிரி கரூருக்கு முன்னாடி பேசின இடத்துல தான் வந்து அம்மா அப்படின்னு பேர் சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா பேர் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அந்த கட்சி இப்படி பாடுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசலாம். ஸோ வந்து இப்போ ஏடிஎம்கேவும் கடைசியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, பட்டும் படாத மாதிரி தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்களே, என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களோ. ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சந்திக்க போறது லாங்கான பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படின்ற விஷயம் தான் நமக்கு தெரியுது. இப்போ விஜய் அவங்க சைட்ல வந்து கொஞ்சமாவது ப்ரெஷர் கம்மியா இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து கொஞ்சமாவது பிஜேபி வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் மாத்தி எடுக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட் அட்டாக்ல தான் இருக்காங்க. இது வந்து ஏடிஎம்கே வந்து சாஃப்ட் சப்போர்ட்ல இருக்காங்க. சப்போர்ட் பண்ற இடத்துல தான் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சம்பவத்துல விஜய் அவங்க வந்து மேல தப்பு இல்லை அப்படின்ற இடத்துல இருக்காங்க. பிஜேபி விஜய் அவங்க மேல தப்புன்னு சொல்ல முடியாது, தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இப்போ இதுல வந்து சேருவார் அப்படின்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேர்ந்தாங்க அப்படின்னா 200 சீட்டு மேல வெல்லுவாங்க. இந்த ஒரு ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி மட்டும் சேரல கணக்கெல்லாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி வரணும், தமிழ் மாநில காங்கிரஸ் வரணும்,
தேமுதிக வரணும். இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்ட் அலையன்ஸா வந்தா கண்டிப்பா 200 சீட் ஜெயிப்பாங்க. இப்படி இவ்வளவு அலையன்ஸ் வரும் வந்து திரு இபிஎஸ் அவங்க கண்டிப்பா ஒரு 160 இடத்துலயாவது 150ல இருந்து 160 இடத்துலயாவது போட்டி போட பார்ப்பாரு. அதுக்கு மீதி உள்ள அந்த 80 இடங்கள் 60, 70, 80 இடங்கள தான் வந்து மத்தவங்களை கூட்டணும்னு சொல்லி நிற்பாரு. அந்த சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு டிவிகேல இருந்து இபிஎஸ் இப்ப அண்ணாமலை அவங்க இபிஎஸ் தான் முதல்வர் கேண்டிடேட் ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி டிவிகேல இருந்து விஜய் அவங்களும் இபிஎஸ் அவங்க தான் வந்து முதல்வர் கேண்டிடேட் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கூட்டணி வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு டிவிகேல இருந்து டிவிகே தலைவர் விஜய் அவங்க இந்த மாதிரி இபிஎஸ் அவங்கள எம்எல்ஏ சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து வருவாங்களா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.